நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய போயிட்டு இருக்குது. தேர்தல் காலம் ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்குது. மக்கள் யாரும் ஆட்சியாளர்களுடைய இந்த ஒரு சில இதில் மயங்கிடக்கூடாது. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, இப்போ ஒரு 5000 கொடுத்துருக்காரு. அவர் கணக்கால் பார்த்தாக்கா நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. 20 ஒரு 27,000 கிட்டத்தட்ட இன்னும் தரணும் நம்ம முதலமைச்சர் அவர்கள். அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா, 3 மாத காசையும் சேர்த்து போட்டுட்டு ஏதோ மாநில அரசினுடைய திட்டங்களை மத்திய அரசு தடுத்துடுற மாதிரி அவங்க தடுக்க பார்த்தாங்க. அதை நான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருடா விட்டுட்டுருக்கிறாரு. இதை தான் நம்ம கோயபல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காணொலி நம்ம போட்டோம். இவங்களுக்கெல்லாம் புழுவுறதுக்கு அளவே இருக்காது. ஒரு திட்டம் அரசினுடைய கொள்கை முடிவு. கோர்ட்டே இதை தான் சொல்லும். டாஸ்மாக் கடை இது பண்ணி அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லுவாங்க. அது அரசினுடைய கொள்கை முடிவு. 1000 ரூபா கொடுக்கணும்னு கொடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது கூட எதிர்கட்சி தலைவனுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இது இந்த திட்டமே தொடங்கப்பட்டது. இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். இதை நம்ம அடுத்து பேசுகிறோம். இப்போ இந்த திருபுவனம் அஜித்குமாருடைய மரணம் சம்பந்தமாக கேஸ் இது வந்திருக்கு. அவங்க நீதி அரசர் ஸ்ரீமதி அவங்களுடைய பெஞ்சில் இது பார்த்திங்கனாக்கா அவங்க கேட்டுக்கிறாங்க, நகையை அஜித்குமார் திருடினாரா இல்லையா? இதுதான் எனது கேள்வி. அவங்க கேட்டிருக்காங்க, அந்த நீதி அரசர் கேட்டிருக்காங்க. சிபிஐ தரப்பு திருட்டில் சம்பந்தப்பட்ட கார் சிசிடிவி 94 சாட்சியங்களிடம் விசாரித்து அஜித்குமார் திருடியதற்கான ஆதாரம் இல்லை. அப்போ போலீஸ் வாகனத்தினுடைய நம்பர் பிளேட்டு, பிவிசி பைப்பு, இரும்பு தடி, மிளகாய் பொடி, இரத்தக்கரை பிறந்த 3 சாம்பிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அஜித்குமாரை அடிக்க சொன்னது யார் என டிஎஸ்பி காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இது சிபிஐ சிபிஐ தரப்பு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். அவர் அந்த டிஎஸ்பிக்கு யாரும் ஃபோன் பண்ணலை. அவரே தான் ஒரு டீமை போட்டு இந்த அஜித்குமார் ஆட்சி சாவிஸ்டர் அப்படின்ற மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நீதிபதி அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, யாரையோ ஒருவரை நீங்கள் இவருக்கு உத்தரவிட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறீங்க. இது நடந்தது ஒரு கொலை. இது அவங்க சொல்கிறதே அதை தான் சொல்கிறாங்க. இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட போலீசார் தான் அஜித்குமாரை அடித்து கொலை செய்தனர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் உள்ளன. எனவே ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு மட்டும் இவங்க சொல்கிறாங்க சிபிஐ தரப்பில். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஏன் அந்த டிஎஸ்பி இது பண்ணக்கூடாது? இப்போ டிஎஸ்பி அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறான், கோர்ட்டில் அஜித்குமார் குடிச்சிட்டு இருந்தான், அதனால் நீங்கள் அடித்து கொள்ளுவீங்களா அப்படின்னு இந்த அம்மா திரும்ப கேட்குறாங்க. அவங்க அதனால் இந்த கேஸு முடிகிற வரைக்கும் இது சரியான யார் அந்த சாருன்னு தெரிகிற வரைக்கும் இங்கே யாருக்கும் இங்கே ஜாமீனே கிடையாது அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டு ஒரு சாமானியன் மீது நடத்தப்பட்ட ஒரு கொலை. இது இது அப்படியே கடந்து போக முடியாது. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இந்த கொலைக்கு யார் உத்தரவிட்டது அப்படின்றது அதுக்கப்புறம் நிச்சயமாக தெரிய வரும். இது கண்டிப்பாக அது நம்ம நிச்சயமாக ஆட்சி மாற்றத்துக்கான இது மக்கள் நீங்கள் 5000 50,000 கொடுத்தா கூட சரி, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இதில் அவங்க இதோட அதாகிடுமா, அதோட இதாகிடுமா அப்படின்றதே கிடையவே கிடையாது. எடப்பாடியார் தலைமையில் அதிமுக அரசு அமைவது அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. நம்ம ஆரம்பத்தில் போட்ட காணொலியிலே இதே தான் சொன்னோம். எடப்பாடியாருக்கு ரூட்டு கிளியராக இருக்குது. ஆட்சி மாற்றம் அப்படின்றது தான். இதையும் உறுதிப்பட சொல்கிறோம். நிச்சயமாக மக்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை சாமானியனான எனக்கும் இருக்குது.
இது ஒரு பக்கம். ஒருத்தர் வந்து நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வலம் வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அது ஒரு சில கேள்விகள்லாம் வேற இப்போ சமீபத்தில் சேலத்தில் நடந்த இதில் வந்துட்டு கேட்டிருக்காரு அவர். நான் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது அந்த துணிவு இருக்குதா, தைரியம் இருக்குதா, அது யாரை பார்த்து கேட்டாருன்றது தெரியல. தன்னை வந்து அவர் வந்து எம்ஜிஆரை வந்து அடையாளப்படுத்திக்கிறார். எம்ஜிஆர் யார், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடுகள் என்ன, அவர் எந்த மாதிரி எந்த லெவல்லேருந்து அவர் வந்து வந்தார். அவருக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சின்ன வயசில் அவரை வந்து ஒரு நாடக கொட்டைகளை கொண்டு போய் அவங்க அம்மா விடுறாங்க. இவர் அப்படியா, இந்த எம்ஜிஆர் அப்படியா? பாலும் தேனும் பாதம் பருப்பும் சேர்ந்து கலந்து குடித்தவர் இவர். இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு நம்ம வந்து மிகைப்படுத்த வார்த்தைகளை வந்து இந்த தற்குறி, அந்த குறி, இந்த குறின்லாம் நம்ம வந்து பேசுறதுக்கு வரல. ஏன்னா அவருக்கு அவர் வந்து அவருக்குன்னு வந்து ஒரு சின்னதாக ஒரு கூட்டம் இருக்குது. அவர் வந்து இதை வந்து பெரிய கூட்டம்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. அது அது வந்து அவர் வந்து நான் தான் எம்ஜிஆர், நான் தான் வந்து இந்த இதை வந்து இது பண்ண போகிறேன், நான் தான் ஆட்சியை வந்து நான் தான் அமைக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, அது அவருடைய இதை பொறுத்து இருக்குது. இது வரைக்கும் எந்த தேர்தலையும் சந்திக்கலை. எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட வந்து சுருக்கமாக சொல்ல போனாக்கா 54, 55 வந்து அரசியல் பணிகளில் ஈடுபட்டு திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 53 வந்து பேரறிஞர் அண்ணாவுடன் சேர்ந்து அவரு கூட பயணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை தன்னுடைய காசு பணம் எல்லாத்தையும் விற்று போட்டு இப்போ ஓடினான் மன்னன், இல்லைன்னா நாடோடி நாடோடி என்ற நிலைக்கு எடுக்கப்பட்ட படம் நாடோடி மன்னன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் இது. அந்த படத்தினுடைய அந்த படமே அதுக்காக தான் எடுக்கப்பட்ட படம் மாதிரி இருக்கும் இன்றளவும். இவராலெல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியுமா? முதல்ல அவர் என்ன செஞ்சார்? அவர் ஆக முடியுமா முதல்ல? அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அவர் மாதிரி 67, 77 இந்த 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 பாட்சாவெல்லாம் பாட்சாவே வந்து இதெல்லாம் பலிக்காதுன்னு தான் அவர் ஒரு ஓரமாக போயிட்டார். இவருடைய பாட்சாவும் வந்து பலிக்க போகிறது இல்லை. உறுதிப்பட நம்ம வந்து சொல்லுவோம். என்ன கூட்டத்தை வச்சு வந்து கலைஞருக்கு கூடாத கூட்டமா? இப்போ இன்னைக்கு போகிறாரு முதலமைச்சர், மொத்தமாக வந்து பெண்கள் எல்லாத்தையும் வந்து கூட்டு வரத்துக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். அங்கங்கே எங்கே போகிற இடங்கள் எல்லாம் 200 ரூபா அவங்களுக்கு. போய் அங்கே தலையை காட்டிட்டு உடனே வந்துடணும். அந்த மாதிரி அப்படி போடுற கூட்டம் தான். இவருக்கு வந்து ஏதோ சின்ன வயசு பசங்கள்லாம் வந்து ஓட்டு இருக்கிறவங்க ஓட்டு இல்லாதவங்க எல்லாம் வராங்க. சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இதில் வந்து இதாகுன்னு வச்சுக்குவோமே. ஆனால் இவர் வந்து எம்ஜிஆர் ஆக முடியுமா? முதல்ல வந்து இவருடைய கட்சியினுடைய கொள்கையை சொல்லணும். இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவார், மக்களுக்கான நன்மைகள் என்னென்ன செய்வார், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் இது எல்லாம் தான் கொடுக்குறாங்களா? அதிமுக ஆட்சி காலத்திலையும் கொடுக்கப்பட்டது, திமுக ஆட்சியிலையும் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் இவர் வந்து மேற்கொண்டு என்ன செய்ய போகிறாரு? ஏதாவது நன்மை, நீட் தேர்வு ரத்து அவங்க சொன்ன மாதிரி சொல்ல போகிறாரா? புரியலையே நமக்கு. சரி, எதுவுமே வேணாம். இவர் வந்து நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளோ இடங்களில் போகிறாருல்ல, கரூரில் கூட்டம், நாமக்கல்லில் கூட்டம், அப்புறம் திருச்சியில் கூட்டம், அப்புறம் வேலூரில் கூட்டம், அப்புறம் இங்கே இதில் சேலத்தில் கூட்டம்னானே, மதுக்கடையை இழுத்து மூடுவேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, அவர் பின்னாடி நான் போயிடுறேன். விஜய் பின்னாடி நான் போயிடுறேன். அவருக்கு ஆதரவு தெரிவித்து நான் இப்போ அடுத்தடுத்து காணொலிகளை போடுறேன். சொல்ல முடியுமா அவரால்? மதுக்கடையை நான் இழுத்து மூடிடுவேன் அப்படின்ற ஒரே ஒரு ஒத்த வார்த்தையை சொல்ல முடியுமா? என்னுடைய தேர்தல் அறிக்கையில் நான் வந்து ஆட்சிக்கு வந்ததும் மதுக்கடைகள் மூடப்படும்,
அந்த மாதிரியான அரசாங்கத்தினுடைய மக்களுடைய வந்து இந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அந்த வருவாய் வந்து எனக்கு தேவையில்லை, நான் வேறு வருவாயை நான் பெருக்குவேன், அதுக்கு ஏதாவது ஒரு கோடு போட்டு காட்டி இது பண்ணட்டுமே, முடியாது. அந்த துணிச்சல் இருக்கா? இவ்வளோ துணிவாக பேசுகிறாரு ஸ்டாலின் சார். அதிமுக ஊழல் கட்சி. ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசவே கூடாது. இப்போ இவர் பேரில் கூட வந்து கோர்ட்டில் வந்து 1.5 கோடி ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாகி அது பல நிலையில் இருந்துட்டு இருக்குது. ஊழலை பற்றிலாம் வந்து பேசவே கூடாது. ஏன்னா அதனால் வந்துட்டு மக்களுக்கு நம்ம வந்து என்ன நன்மை செய்ய போகிறோம்? நான் எம்ஜிஆர்னு கூடாது, நான் 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 என்ன நான் செய்வேன் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. 67 77 எங்கே இந்த 67க்கு 77க்கு என்ன இது இருக்குது? அப்போ அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு படைத்த எம்ஜிஆர் வந்து முதல் தேர்தலில் வந்து 126 127 தொகுதிகளை தான் 234 தொகுதியில் இவ்வளோதான் வெற்றி பெற முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அங்கங்கே சின்ன சின்ன வாக்கு வித்தியாசத்தில் வந்து நிறைய தோல்வி அடைஞ்சாங்க அதிமுக வேட்பாளருங்க. ஜெயிச்சு இவர் வந்து முதலமைச்சராக விட முடியுமா? சரி, ஆகட்டும். ஒரு நல்ல மனிதர் வந்து வராரு, நாட்டுக்கு நல்லது செய்வார். நம்மளுடைய கோரிக்கை வந்து இதுதான், டாஸ்மாகை நான் இழுத்து மூடிவிடுவேன் அப்படின்ற ஒரே ஒரு ஒத்தை வார்த்தையை மட்டும் அவர் சொல்லட்டும். அவர் பின்னாடி நான் நிற்கிறேன். ஆமாம், நான் போயிடுறேன். போய் நேராக போயிட்டு ஒரு துண்டை போட்டுட்டு அவர் கட்சியில் நான் போய் சேர்ந்துடுறேன். நான் இத்தனைக்கும் வந்து பக்கம் அதிமுககாரன். நான் அதிமுக அனுதாபி, எம்ஜிஆரினுடைய ரசிகன், எம்ஜிஆரினுடைய அனுதாபி, அம்மாவினுடைய அனுதாபி, எடப்பாடியாரனுடைய அனுதாபி. இந்த கட்சிக்கு வந்து யார் யார் விசுவாசம் இருக்கிறாங்களோ அவங்களோட எல்லாருடைய அனுதாபி நானே இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லட்டும், நானே போய் சேர்ந்துடுறேன். அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் வந்து நம்ம வந்து பேசணும். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் அவர்கள், அடுத்தடுத்து காணொளிகளை போடுவோம். அடுத்த காணொளிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆர்டிஎஸ்.